ஸோ ஆன்லைனில் எல்லாருமே சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா ஏஐ வாஸ் த ஷார்ட்கட். ஜஸ்ட் ஃபாலோ ஃபியூ டுட்டோரியல்ஸ், பாட்டை பில்ட் பண்ணுங்க அண்ட் மேக் மணி. பட் நோ ஒன் டோல்ட் யூ வாட் ரியலி ஹேப்பன்ஸ். சொல்ல போனால் யூ ஆர் நாட் லேர்னிங், யூ ஆர் ஜஸ்ட் அவாய்டிங் த ஹார்டஸ்ட் பார்ட். ஸோ இதை வந்து நீங்கள் இப்பயே அவாய்ட் பண்ணலான்னா நீங்கள் இப்போ பண்ணுற விஷயத்த மறுபடி பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ அதை வந்து நம்ம ப்ரோக்ரஸ்ன்னு சொல்லுவோம். பட் ஆக்சுவல் ப்ரோக்ரஸ் இஸ் ஜீரோ. அண்ட் நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறது எல்லாமே ஈஸி அண்ட் எக்ஸைட்டிங் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. அது வந்து ஃபுல் ரியாலிட்டி கிடையாது. ஸோ இன்டர்நெட்டில் நீங்கள் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ, யூடியூப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், பீப்புள் ஆர் ஷோயிங் த சேம் திங். ஸோ ஏஐ யூஸ் பண்ணுங்கள், இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் யூ வில் கெட் ரிச் ஃபாஸ்ட். ஸோ லேர்ன் ChatGPT, ஆட்டோமேட் டாஸ்க் அண்ட் மேக் சம் மணி. சொல்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் that's not the real growth. So watching 50 tutorials is not gonna change your life, you know that. But the actual problem is நம்ம யாருமே வந்து லேசியாக இல்லை, பட் we are stuck in the noise. ஈவன் இதே தான் நான் ஃபீல் பண்ணேன். நான் ஒரு வீடியோ பார்க்கும்போது ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படியாவது வந்து இந்த ஃபுல் ப்ராசஸ் வந்து நம்மளால் லேர்ன் பண்ண முடியும், நம்மளால் கற்றுக்க முடியும். ஸோ இது வந்து என்டையர் இது பண்ணாலே போதும், நம்ம நெக்ஸ்ட் லெவலில் போகலாம், நெக்ஸ்ட் லெவலில் ஏஐ வந்து லேர்ன் பண்ணிக்கலாம், ஏஐ வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சி வீடியோஸ் போயிட்டே இருக்கும். தெர் இஸ் நோ எண்ட். ஸோ தென் ஐ ரியலைஸ் நமக்கு வந்து நிறைய கண்டென்ட் தேவையில்லை, நமக்கு ஆக்சுவல் ரீசன் வேணும் டு பில்ட் சம்திங் ரியல். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் திங், வாட்சிங் டுட்டோரியல்ஸ் இஸ் நாட் யுவர் ப்ரோக்ரஸ். நீங்கள் ஒரு டுட்டோரியல் பார்ப்பீங்க அண்ட் யூ ஃபீல் ப்ரொடக்டிவ் அண்ட் அந்த டூலை வந்து நம்ம சேவ் பண்ணுவோம், நம்ம எந்த டுட்டோரியல் பார்த்தோமோ, and then you feel smart and இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். யூ வாட்ச் டுட்டோரியல், யூ ஃபீல் ப்ரொடக்டிவ் அண்ட் அந்த டூலை சேவ் பண்ணுவீங்க அண்ட் ரிப்பீட். ஸோ இந்த சைக்கிள் போயிட்டே இருக்கும். ஸோ நீங்களே இந்த கொஷின் கேளுங்க, ஸோ ஃபார் நான் இவ்வளோ டுட்டோரியல்ஸ் ஏஐல பார்த்துருக்கேன், பட் வாட் ஹேவ் பில்ட், லாஸ்ட் மந்த் நான் என்ன பில்ட் பண்ணேன் அப்படின்னு. ஸோ அதனால் லேர்னிங் வித்தவுட் ஆக்ஷன் இஸ் ஜஸ்ட் வந்து என்டர்டைன்மெண்ட் இல்லையா? ஸோ அதனால் எவ்ரிடே நீங்கள் மோர் லேர்னிங்னு நினச்சி கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறீங்க. இட் ஜஸ்ட் லைக் நெட்ஃப்ளிக்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் ட்ரை பண்ண போது தான் ஓகே நம்ம வந்து அதிகமாக கண்டென்ட் கன்சியூம் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ தான் வந்து நான் ப்ராக்டிக்கலாகவே வந்து எல்லா டூல்ஸையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். நீங்கள் நிறையா லேர்ன் பண்ண அவசியம் இல்லை, யூ ஜஸ்ட் நீட் டு சால்வ் ஒன் ப்ராப்ளம். நீங்கள் நினைப்பீங்க தெர் இஸ் டூ மச் டு லேர்ன் அப்படின்னு. கண்டிப்பாக கிடையாது. நம்ம அப்படி நினைக்கிறோம், நம்ம படிக்கிறதுக்கு நிறையா இருக்குது, அப்போ தான் வந்து நம்ம எதாவது பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் இன் ஸ்கூல் இல்லையா? வி டோன்ட் நீட் எனி சிலபஸ், யூ ஜஸ்ட் நீட் டு ட்ரை இட் அவுட் அண்ட் யூ ஜஸ்ட் நீட் டு பிரிங் த அவுட்புட். ஸோ என்னோட ஃப்ரெண்டோட பிரதர் வந்து லைக் நிறைய இன்டர்ன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிகிட்டே இருக்கும்போது நிறைய ஜாப் லிங்க்ஸ் வச்சுருந்தாரு. ஸோ அது எல்லாமே வந்து அப்பப்போ வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும், சிலது மிஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஓகே லெட்ஸ் ஆட்டோமேட் திஸ், இது வந்து எப்படி இந்த ப்ராப்ளம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்போ, ஸோ இஎஸ் பஞ்ச் ஆஃப் ஜாப் லிங்க். ஸோ அது வந்து அப்பப்போ வந்து சிலது வந்து லோக்கலில் இருக்கும், சிலது வந்து நோட்ஸில் வச்சுருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டமே இல்லாமல் எல்லா லிங்க்ஸும் ஸ்கேட்டர்டாக இருந்துச்சு. இது ஓவர் கம் பண்ணுறதுக்கு சிஸ்டம் மாதிரி பில்ட் பண்ணலான்னு வி யூஸ் make.com, நோஷன் அண்ட் ஓப்பன்ஏஐ. ஸோ இந்த மூணையும் யூஸ் பண்ணி, ஸோ எப்போல்லாம் வந்து ஒரு ஜாப் லிங்கை பேஸ்ட் பண்ணுறாங்களோ இட் வில் ஸ்க்ராப் ஆல் த இன்ஃபர்மேஷன் லைக் ஸோ கம்பெனி நேம், டெட்லைன், ரோலு, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், இது எல்லாமே வந்து அந்த ஹோல் பேஜே வந்து எல்எல்எம் போகும். ஸோ எல்எல்எம் வந்து எல்லாமே லேர்ன் பண்ணி, ஸோ இது இம்பார்ட்டண்ட்டோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த நோஷனில் போயிட்டு, ஸோ வித் லிங்க் அது பக்கத்துலேயே வந்து ரோல், டெட்லைன், டிஸ்கிரிப்ஷன்ஸ், இந்த மாதிரி வந்து ப்ராப்பர் சிஸ்டம் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து பில்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இட்ஸ் நாட் பர்ஃபெக்ட், இட்ஸ் லுக்ஸ் அக்லி, பட் இட் ஒர்க்ஸ், அதுதான் மேட்ரு. ஸோ சம்ஹவ் அது வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களை சுற்றி உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை யாருக்கோ வந்து ஏதோ ஒரு ரியல் ப்ராப்ளம் இருக்கும், உங்களுக்கே ஒரு ரியல் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அதை சுற்றி நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து ஐ ரியலைஸ் ஐ ஜஸ்ட் நீட் எ ரீசன் டு பில்ட் இட். ஈவன் இஃப் இட் இஸ் நாட் பர்ஃபெக்ட் பண்ணிக்கலாம். இட் டஸ் நாட் மேட்டர் ஹவு சிம்பிள் அண்ட் ஹவு ஸ்மால் இட் இஸ், ஜஸ்ட் வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணதான், அவ்வளோதான். நம்பர் 3, யூ ஆர் நாட் லேட் ஃபார் ஏஐ ரேஸ், யூ ஆர் ஜஸ்ட் டிஸ்ட்ராக்டட். அண்ட் நம்ம எல்லாரையும் பார்க்குற போது நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவாக இருப்போம், தே ஆர் லேர்னிங் ஃபாஸ்டர் அண்ட் தே ஆர் மூவிங் ஃபாஸ்டர், பட் நம்ம ஸ்லோவாக இருக்கோம் அப்படின்னு நினைப்போம். ஸோ ஈவன் தோ நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக போனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் டேக் யூர் டைம். சில பேர் வந்து ஒரு 1 monthல க்ரோ ஆவாங்க, சில பேர் வந்து இயர்ஸ் கூட ஆகும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் பீப்புள். அண்ட் நம்பர் 4, ஸோ நம்ம நிறைய டூல்ஸ் லேர்ன் பண்ணால் ஓகே நம்ம ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைப்போம். ஓகே எல்லாருமே நினைக்கிறது என்னென்னா ஏஐ ஸ்டாக் இருந்தால் போதும். ஏஐ ஸ்டாக்னா ஜிபிடி, ஜாப்பியர், நோஷன் அண்ட் ஃபியூ மோர் டூல்ஸ். ஸோ இதெல்லாம் இருந்தாலே போதும், நம்ம எது இருந்தாலும் ஆட்டோமேட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் எல்லாமே அப்படின்னு. நம்மக்கிட்ட பவர்ஃபுல் ஏஐ ஸ்டாக் இருக்குது, நமக்கு தெரிஞ்ச நிறைய டூல்ஸ் இருக்குது, பட் வித்தவுட் பர்பஸ் இட் ஜஸ்ட் அ நாய்ஸ் இல்லையா? ஸோ அந்த டூலை வச்சு என்ன பண்ணுறதுனே தெரில, வி ஆர் ஜஸ்ட் பிளேயிங் வித் த டூல். அந்த டூலை வச்சு நம்ம எதுவும் பில்ட் பண்ணல, அந்த டூல் யூஸ் பண்ணுறதும் வேஸ்ட் இல்லையா? ஸோ அதனால் டூல் டசன்ட் மேட்டர்,
யுவர் ரீசன் டஸ். தட்ஸ் ஹவ் ஐ காட் இன்டு ஏஐ. அப்போ வந்து நம்ம நிறைய விஷயத்தை ஆட்டோமேட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி தான் வந்து நான் இதை லேர்ன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் எக்ஸ்ப்ளோர்ட் மெனி டூல்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணப்போ தான் ஓகே வி கேன் டூ ஈவன் மோர். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. ஈவன் இஃப் யூ ஆர் கன்ஃபியூஸ் அண்ட் இஃப் யூ ஹவ் நோ டைரக்ஷன், ஜஸ்ட் ட்ரை டு லேர்ன் சம்திங் ஃபர்ஸ்ட். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இஃப் யூ ஆர் லேர்னிங் யூ ஜஸ்ட் அப்ளை இட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த டூலை பில்ட் பண்ணதுக்கப்புறமா தான் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் நிறைய டூல்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி இன்னும் நம்ம நிறையா எஃபிஷியண்ட்டாக சிஸ்டம்லாம் பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து தோணுச்சு. நிறையா விஷயத்தை ஆட்டோமேட் பண்ண முடியும்னு தோணுச்சு. ஸோ ஐம் நாட் டெல்லிங் யூ டு ஸ்டாப் லேர்னிங். நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுறீங்களோ யூ ஜஸ்ட் அப்ளை இட். அதே மாதிரி வந்து டோன்ட் கீப் கலெக்டிங் டூல்ஸ். ஏன்னா ஸோ இன்றைக்கி ஒரு டூல் வரும், நாளைக்கு பெட்டராக இன்னொரு டூல் வரும், நெக்ஸ்ட் வீக் இன்னொரு டூல் வரும். நம்ம எல்லாமே கலெக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இதுலேயே டைம் போயிடும். ஸோ ஜஸ்ட் பிக் ஒன் டூல், அதை நல்லா லேர்ன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோ டிலே பண்ணுறீங்களோ அவ்வளோ ஹார்ட் ஆகிடும் டு கெட் ஸ்டார்டட். ஆல்ரைட், ஸோ ஸ்டார்ட் பில்டிங் இட். I'll see you in the next video.